இதை திமுகவுக்கு எதிரானதாக மாற்ற வச்சது யாரு? இந்த கூட்டம். இவனு தான் பண்ணானுங்க. இவன் மேல எனக்கு மரியாதையே கிடையாது. 6ஆம் தேதியே சென்னை கமிஷனர், போலீஸ் கமிஷனர்னு சொல்றது அரசியல் பின்னணி எல்லாம் இல்ல, நோக்கம் பிளான் சார். அதுக்குள்ள போனா இவெல்லாம் முடிச்சிட்டீங்களா? அவ்வளோ ஃபாஸ்டாவா? சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு வர போல் இருக்கு விட்டாலே. சார்பேட்டா பரம்பரையில அப்படியே சார்பேட்டான்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அந்த படத்துல ஒரு திமுக காரர் தானே ஒரு முக்கியமான கேரக்டர். அப்பெல்லாம் கொண்டாடினீங்கல்ல, விமர்சிச்ச உடனே எதிரியா மாத்திருவீங்களா என்ன? இது இது அமைச்சர்கள் பேசுனாங்க அல்லது கட்சிகளுக்கு பொறுப்பாளர்கள் பேசுறாங்க. இதுல இருந்து அல்லு சில்லுங்கெல்லாம் உட்காந்துட்டு இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு ஆளா என்ன? பிஜேபிக்காரன் திமுக போய் அடிச்சிருக்கான். முடிஞ்சா கேட்க சொல்லுங்க. போய் எவ்வருக்குன்னா போய் வீதியில் போய் கோயம்புத்தூர்ல போய் நின்று எவனும் சட்டையை பிடிக்க சொல்லு. முடிதான் பார்ப்போம். அது பண்ண முடியாதுல்ல. அங்க இந்த அர்ஜுன் சம்பத் இருக்கிறாரு, இந்து மக்கள் கட்சி. அவரோட கார் கதவை திறந்து விடுறது யாரு தெரியுங்களா? ஒரு இன்ஸ்பெக்டர். இந்த லட்சணம் தான் இருக்குது. அவரு அமைச்சரா, பாதுகாப்புத்துறை தளபதி அவரு யாரு? அவரு இல்ல இங்க இருக்க சங்கி பயலுக்கு துப்பாக்கி ஏந்தி பாதுகாவலர் போட்டு வச்சிருக்கீங்களா? அவங்க எல்லாம் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவங்க எல்லாம் யார்கிட்ட பாதுகாப்பு தர்றது? யாருங்க அவங்களுக்கு ஆபத்து? அவங்களுக்கு யாருக்கிட்ட ஆபத்து? ஒரு சங்கிக்கு இன்னொரு சங்கிக்கு ஆபத்தா? சார் வணக்கம். வணக்கம். பிஎஸ்பியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை தமிழ்நாடு அரசு கையாண்ட விதம் சரியா இருக்கா? கொலை என்ன காரணம்னு விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. எல்லாத்துக்குமான தேவை அது. தமிழ்நாட்டில் கடந்து ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி ஒரு அரசியல் கொலை நம்ம பார்க்கல. அப்போ அரசியல் தலைவர்களுக்கான பாதுகாப்பு இது ஏன் நடக்குது? பின்னாடி யார் இருக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இந்த கொலையால் யார் லாபம் அடைகிறாங்க? பொதுவாக அந்த அரசியல் கொலைகளை பார்த்தோம்னா இவங்க கொண்டாங்க, அவங்க கொண்டாங்க அப்படின்னு கொலையாளிகளை சொல்லுவாங்க. நோக்கம் யாரு? அதனால் அரசியல் லாபம் அடைகிறது யாரு? அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாங்கள் எப்போவுமே அந்த கேள்வி தான் வைப்போம். ராஜீவ்காந்தி கொலையை பற்றி பேசினப்போ எல்லாருமே இங்கே காங்கிரஸ்காரங்க கூட பெருசாக பேசுவாங்க. விடுதலை புலிகள் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டுறதே ஒரு தொடர்ச்சியாக அதையே திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் அவங்க பதில் சொல்ல முடியாத ஒன்று என்னென்னா, ராஜீவ்காந்தி கொலையால் யார் லாபம் அடைஞ்சாங்க? அதுதான் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழர்கள் லாபம் அடையலை. தமிழரோட போராட்டம் எதுவும் லாபம் அடையலை. இப்போ அதனால் இந்த கொலையினால் யார் லாபம் அடைகிறாங்க? எந்த லாபத்திற்காக அது நடத்தப்பட்டது? யார் செஞ்சாங்கங்கிற அதுக்கப்புறம் வரக்கூடியது. செஞ்சது ஒரு கருவி தானே. ஒருத்தரை பயன்படுத்துறது ஒரு கருவியாக பயன்படுத்துறது தானே. அப்போ இது அதிர்ச்சியாக இருக்குது. இது எல்லாருக்கும், எல்லா தலைவர்களும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஒருத்தருக்கு மட்டும் நடக்குதுன்னா நாளைக்கு மற்றவங்களுக்கு நடக்காதுன்னு நிச்சயம் இருக்குது. அப்போது இது எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு கேள்வி வருதுங்கிறது நியாயமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் நாங்களும் கேள்வி எழுப்பியிருந்தோம். இந்த கொலை முழுமையாக விசாரிக்கப்படணும். அதனுடைய குற்றவாளிகள் இப்போ தோழர் திருமா அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் சொன்னாங்க. ஏதோ சும்மா சாதாரண ஒரு பழிக்கு பழி நடக்கக்கூடியது அல்லது கொடுக்கல் வாங்கல நடக்கக்கூடிய சண்டை அப்படின்னு முடிக்கிறது ஏற்புடையதில்லை. அதனால் இது விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடாக நாங்கள் பார்க்குறோம். இது எல்லாருடைய பாதுகாப்பு. இது என்னுடைய பாதுகாப்பு, மற்றவங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லாருடைய பாதுகாப்பும் இதில் இருக்குது. அவர் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார் என்பதற்காகவே அதை அரசியல் கொலையாக பார்க்கணுமான்னு ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணார், ரவுடிசம் பண்ணார். அவரை இன்னைக்கு அரசியல் முக்கியமாக எதிர்கட்சிகள் அவங்க அரசியல் பண்ணுறதுக்காக இதை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கிற ஒரு பார்வை ஆளும் தரப்புல இருந்து வருது. அதாவதுங்க, அரசியல் அமைப்புல இருந்து செயல்படக்கூடிய ஒருத்தர் கொலை செய்யப்படும் பொழுது அதற்கு ஏன் அரசியல் காரணம் இருக்க முடியாது? அது எப்படி இல்லாமல் போகும்? அவங்க சரண்டர் ஆனவங்களே சொல்லிட்டாங்களே, ஆற்காடு சுரேஷ்னு ஒருத்தரோட அந்த முன்பகை காரணமாக தான் இவர் கொல்லப்படுறாரு அப்படிங்கிறத பதிலாக வைக்கிறாங்க. அப்போ போலீஸ்க்கு என்ன வேலை இருக்குது? இப்படி யார் வேணால் யாரை கொலை செஞ்சுட்டு யாரும் 4 பேரை சரண்டர் கொடுக்குறதோ, சரண்டர் ஆனவங்க சொல்லக்கூடிய பதில் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? அப்படின்னா புலனாய்வுங்கிறது எதுக்கு வச்சுருக்கிறீங்க? அந்த புலனாய்வுக்கான நோக்கம் என்ன? ஏன் புலனாய்வு பண்ணணும்னு சொல்கிறாங்க? யாரோ 4 பேர் சரண்டர் ஆகி 2 பேர் கொடுத்துட்டு நாங்கள் தான் செஞ்சோம், இதனால தான் செஞ்சோம்னு சொன்னால் அப்படிலாம் ஏற்றுக்குவீங்கன்னு சொன்னால் போலீஸ் எதுக்கு? நேராக நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு கொடுத்துட வேண்டியதானே. அது அப்படி நம்ம அவ்வளோ எளிமையாக பார்த்துட முடியாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருந்தீங்க. அதில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு வரி ஒன்று சொல்லியிருந்தீங்க. திமுகவின் சமூக வலைதள கும்பல் என்கிற பெயரில் இயங்கக்கூடியவர்களுக்கு ஒரு உள்நோக்கம், ஒரு பிஜேபியினுடைய அந்த அவங்களுடைய பேக்ரவுண்டில் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குமான்னு ஒரு கேள்வியை முன்னெடுக்கிறீங்க. அது எப்படி, எந்த அடிப்படையில் கேட்குறீங்க? இல்லை, இது பத்திரிகைகளில் வந்தது. ஆருத்ரா பிரச்சனை சம்பந்தமாக அதில் இருந்த நபர்கள், அந்த மோசடியை செய்த நபர்கள் இந்த கொலையில் ஈடுபட்டதாக செய்தி வெளிப்படையாக வந்திருக்கு. யாரும் மறுக்கலையே, இது வரைக்கும் அது யாரும் மறுக்கல. காவல்துறை ஒன்று அதை மறுத்து சொல்லலை, அப்படிலாம் இல்லைன்னு எதுவுமே சொல்லலை அவங்க.
இப்ப ஆருத்ரா மோசடிகள்ல வந்து பெயரிடப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள வந்து நம்ம பார்த்துருக்கோம். பெயர்கள் பார்த்துருக்கிறோம். ஆ அதில ஆர்.கே. சுரேஷ் போன்ற ஒரு முன்னணியில இருந்தவர்களுடைய பெயர்கள்லாம் அடிபட்டது. அ அவர் பாஜகவோட பொறுப்பாளராக இருந்தார். அதேபோல காஞ்சிபுரத்தில ஹரிஷா யாரோ ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களோட பெயர் அடிபட்டுச்சு. பாரதிய ஜனதா கட்சியின் ஆஃபீஸே முற்றுகையிடப்பட்டது. கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி முற்றுகையிடப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளுக்கு முன்னாடியே நம்ம வந்து இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம். இது குறித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி அஃபிஷியலா வந்து எதுவுமே வெளிப்படையா பேசவும் இல்ல. அப்ப இந்த ஆருத்ரா மோசடி, அதில தொடர்புடைய கட்சி. ஒரு கட்சியின் பின்னணி இல்லாமல் நிதி மோசடி நடந்துற முடியாது. அல்லது நடந்திருக்குது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அப்ப அந்த ஆருத்ரா மோசடியில பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இயங்கியிருக்கிறார்ன்றத எல்லாருமே சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களும் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த கொலை இந்த மோசடிய செய்தவர்கள் இவரை கொலை செய்திருக்கிறார்ன்ற செய்தி வெளிய வருது. இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்ப ஆருத்ரா மோசடி அப்படிங்கிற ஒன்று ஏன் இந்த கொலையில விவாதிக்கப்படல? 5ஆம் தேதியிலேருந்து இரவுல ஆரம்பிச்ச இந்த விஷயம் 6ஆம் தேதியில வந்து இது விசாரிக்கப்பட்டிருக்கணும். அப்ப ஆருத்ரா மோசடி சம்பந்தமான பார்வை. நீங்க கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப ஆருத்ரா மோசடி சம்பந்தமாவும் சேர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ ஆருத்ரா மோசடியில தொடர்புடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர்கள். ஒரு கட்சி செஞ்சது நம்ம சொல்லல. கட்சியோட பிரமுகர்கள் செஞ்சிருக்கிறாங்க. மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்ப அது ஏன் பேசப்படல? நீ பாரதிய ஜனதா கட்சிய பற்றின பார்வை எல்லாருக்குமே தெரியும். இந்தியா முழுவதுமே. அப்ப இந்த கேள்வி ஏன் விவாதத்துல இல்லாம போகுது? திடீர்னு அவர் கட்ட பஞ்சாயத்து செஞ்சாரு. அவர் தலைவர் இல்ல. அவர் வந்து என்ன சொல்றது? நாங்கலாம் கேள்விப்பட்டதே இல்லன்னா, இவங்கலாம் யாரு? அப்படிலாம் சொல்றதுக்கு. எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டா இங்க வந்து சமூக வலைதளத்துல எழுதுறாங்க. அப்போ அந்த கேள்வி இயல்பா வருது. இப்ப நாங்க பார்த்தப்ப அந்த கேள்விகள்லாம் முதல்ல வந்து இப்படிலாம் நடந்தது. ஆருத்ரா கோல்டு பிரச்சனை, ஆருத்ரா மோசடி விஷயமா வந்துச்சு அப்படின்னாங்க. அப்புறம் திடீர்னு அது காணாம போச்சு. அந்த விவாதமே இல்ல. அப்புறம் முழுக்க பார்த்தீங்கன்னா, இவர கொச்சப்படுத்தி, இழிவுபடுத்தியே பேசுறாங்க. சரி அப்படி இழிவுபடுத்தி பேசுறவங்க யாருன்னு பார்த்தா, அவங்களுக்கு இவர் யாருன்னே தெரியலன்னு வேற சொல்றான். உனக்கு தான் யாருன்னே தெரியல. அப்புறம் ஏன் அத பத்தி பேசுற? இல்ல நீங்க அரசியல் தலைவர்கள்ல வந்து யாருமே கட்ட பஞ்சாயத்து பண்ணல அப்படின்னு சொல்லிருவியா நீ? நம்மளால எழுதி தர முடியுமா? எல்லாரும் இந்த ஊர்ல தான் வாழ்றோம். எல்லாருக்கும் இந்த அரசியல் தெரியும். யார் யார் பேரையும் சொல்றதில்ல. அதனால நீங்க வந்து ஒரு அரசியல் விவாதத்துல அரசியல தான் நம்ம வந்து பேச முடியும் அப்படிங்கிறனால, மத்த விஷயங்கள நம்ம வந்து பேசுறது இல்லைங்கிறதுனால, ஒருத்தர் மேல நீங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டே இருப்பீங்க. மத்தவங்கலாம் புனிதமா இருக்கிற மாதிரி நீங்க எழுதிட்டே இருக்கிறீங்கன்னா, அது மத்தத பத்தி பேச வேண்டிய இடம் உருவாகுதுல்ல. கேள்வி கேட்க வேண்டிய இடம் உருவாகுதுல்ல. இல்லையா? அப்போ திமுகவுடைய ஐடி விங்ல இருக்கக்கூடிய அல்லது ஐடி விங்ன்னு சொல்லப்படக்கூடிய, சொல்லுகின்ற நபர்கள், தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் அல்லது திமுகவுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, சமூக வலைதளத்துல எது பேசினாலும் நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்படி எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உண்மையிலும் திமுக உறுப்பினரா இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க அப்படியான ஒரு அரசியல் மேடைகள்ல நம்ம பார்க்கவும் இல்ல. ஆனா அவர்கள் வந்து அவர்களாவே ஒண்ணு இயங்குறாங்க. இது வந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரையுமே வந்து கேள்வி கேட்கிறதுங்கிற பேர்ல கொச்சப்படுத்துறது, இழிவுபடுத்துறது, ட்ரால் பண்றது. பெண் எழுத்தாளர்கள வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுறது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க பெண்களை இழிவா பேசின அல்லது இந்த மாரி கொச்சையா பேசின பலரை கைது செஞ்சு சிறையில அடைச்சிருக்கீங்க. இல்லையா? அப்ப ஏன் இந்த நபர்கள் மேல வழக்கு பதிய மாட்டேங்குது? இவர்களும் கைது செய்யப்பட மாட்டேங்கிறாங்க. அதுல என்ன பிரச்சனை? யாரா இருந்தா என்ன? எந்த கட்சியா இருந்தா என்ன? பெண்கள இழிவுபடுத்துறாங்க, மோசமா பேசுறாங்க, கீழ்த்தரமா பேசுறாங்க. அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே வேல. அது ஏன் நடக்க மாட்டேங்குது? இப்போ யார் பாதுகாப்புல அவங்க இயங்குறாங்க? நீ ஒரு கருத்து சொல்றீங்க, நாங்க ஒரு கருத்து சொல்றோம். கருத்து புடிக்கலாம், புடிக்காம போலாம். அதற்காக அப்படியே கும்பலா வந்து இறங்கி அவங்கள வந்து இழிவுபடுத்தி பேசி, அவங்களோட பிம்பத்த அது வந்து ஒரு மிரட்டல். எப்படி பிஜேபி இதுதானே ட்ரோல் பண்ணுது அது. நீங்க அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே பேசுனாங்கல்ல. நாளைக்கு ட்விட்டர்ல என்ன பேசுவாங்களோ நம்மளுக்கு தெரியாது. கபில் சிபல் பேசினாரு. இப்படி எல்லாருமே பேசியிருக்காங்கல்ல. நாளைக்கு என்ன ட்ரோல் பண்ண போறாங்க, நம்மளுக்கு தெரியாது. ட்விட்டர்ல சமூக வலைதளத்துல. அப்ப இப்ப எங்கள மாரி அமைப்பை சேர்ந்தவங்க இதெல்லாம் மதிக்கூட மாட்டோம். ஏன்னா இது ஒரு ஆளாவோ, இது ஒரு விஷயமோ நாங்க பார்க்க விட மாட்டோம். ஆனா தனிநபர்களா எழுதக்கூடியவங்க, பத்திரிக்கையாளரா இருக்கக்கூடியவங்க, எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவங்க, சமூக அக்கறையோடு இயங்கக்கூடியவங்க, ஒரு இயக்கமா இல்லாதவங்க, அவர்கள் மீது இப்படி பாயும் பொழுது, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய உளவியல் சிக்கல் என்ன? இதெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சது பிஜேபியோட கூட்டம் தானே. அந்த மாதிரி நீங்க கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் சொல்லக்கூடியவங்கள
அ நான் பார்த்ததுல இப்ப திமுகவுடைய அ பொறுப்பாளர்களா இருக்கக்கூடியவங்க, அல்லது அ எம்எல்ஏக்களா இருக்கக்கூடிய அவங்கள பேசும்பொழுதெல்லாம் அவங்க இப்படியான ஒரு விஷயங்கள வந்து நான் அவங்ககிட்ட பார்த்ததில்ல. மாற்று கருத்துக்கள் நம்ம வந்து பேச முடியுது, விவாதிக்க முடியக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம பேசுறோம் நம்ம. ஆனா இந்த பர்ட்டிகுலரா இது இந்த இந்த திமுகவோட ஐடி விங்குன்னு சொல்லி இயங்கக்கூடிய நபர்கள், இப்படி தனிநபர்களை வந்து தா குறி வச்சு எழுதுறது, அவங்கள வந்து வேறையா சித்தரிச்சு அவங்கள அவமானப்படுத்துறது, இழிவுபடுத்துறது. இது வந்து எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னோட ஐடி விங்க உருவாக்கி இது வேலைய செஞ்சதோ, அதே மாதிரி இவங்களும் செய்றாங்க. மேபி அது வந்து பிரசாந்த் கிஷோர் தான் அவங்களுக்கு வேலை பார்த்து குடுத்தாரு. அதே பிரசாந்த் கிஷோர் தான் இவங்களுக்கும் வேலை பார்த்ததுனால, இப்படியே ஒரு என்ன சொல்றது? இந்த மாதிரி ஒரு ஹராஸ் பண்றது அப்படிங்கிறது, அந்த பண்பு அப்படியே இங்க வந்திருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்க முடியுது அதுல. இப்ப இது எந்த வகையிலும் ஜனநாயக பண்போ இதெல்லாம் கிடையாது. இப்படி திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், பெரியாரை கருத்தை சேர்ந்தவர்களும் இப்படிலாம் பேச மாட்டாங்க. இப்ப நீங்க மாற்று கருத்து இருந்தாலும் கூட, ஒருத்தரோட சேர்ந்து இயங்குறதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்றாக இருந்திருக்கு. எல்லாருக்கும் வேற வேற கருத்துக்கள் இருக்கும். முரண்பாடுகள் இருந்திருக்கும். பேசுறோம். திமுகவோட எங்களுக்கு முரண்பாடு இருந்திருக்கு. ஆனா நாங்க பேசுறோம். அதிமுகவோட முரண்பாடு இருந்திருக்கு. நாங்க பேசுறோம். இதேபோல பல அமைப்புகளோடு இருக்கக்கூடிய முரண்பாடு இருந்தாலும் நம்ம வந்து பேசுறோம். அப்ப ஆனா வந்து இது ஒரு பண்பற்ற முறையில வந்து சமூக வலைதளத்தில நீ கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க ட்ரால் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, இதுல என்ன சாதிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க அதிகபட்சம் உங்களுடைய ட்வீட்டோடைய வியூவர்ஷிப் எவ்வளோ இருக்க போகுது? 1,00,000 2,00,000 மேபி 500,000 தமிழ்நாடு பாப்புலேஷன் என்ன? நாங்க எத்தன விதமான ஆட்கள நேரடியா போய் பார்க்குறோம். எத்தன கூட்டங்கள்ல பேசுறோம். எத்தனை கட்சிகள், இயக்கங்கள் இங்க இருக்குது. இந்த மாதிரி நீங்க ட்விட்டர்ல ட்ரால் பண்றதுனாலலாம் வந்து ஒருத்தரோட கருத்துக்கள அழிச்சிரலாம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கும் ஜெயிச்சிருக்கணும்ல. அவங்க ட்ரால் பண்ணாத ஆட்களா? இல்லையா? அவங்க வந்து ஒருத்தர இழிவுபடுத்தணும்னு நெனச்சா எவ்வளோ மோசமா இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஜெயிக்கல அது. தோத்துருக்கு அது. அந்த கட்சி மேல ஒரு 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 வெறுப்பு எல்லாத்துக்கும் வந்திருக்கு. ஒரு அருவருப்பு வந்திருக்கு. இன்னைக்கு அவன் உண்மையே சொன்னா கூட நம்புறதுக்கு ஆளுங்க கிடையாது. அதே தான் திமுகவோட ஐடி விங் உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப இத பார்த்து யாரும் இங்க பயப்படல. இது யாரையும் வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படும். இது வந்து திரும்ப இது என்ன அவங்க செய்ய செய்ய அந்த கட்சியின் மேல வெறுப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த கட்சியினோட தலைவர்களுக்கு இது புரியுதா இல்லன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த கொலை வந்து எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சிங்க. அது வந்து உண்மையா சொல்லப்போனா நம்ப முடியல. அப்படி ஒண்ணு வருது, செய்தி வருது. நம்ம ஒரு நன்கு பேசிட்டு இருந்த ஒருத்தர், உரையாடிட்டு இருந்த ஒருத்தர், நல்ல பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு எல்லா தலைவர்களும் இருக்க மாரி அவருக்கு ஒரு பாதுகாப்புலாம் இருக்கு இல்லையா? அப்படி இருந்த ஒருத்தர் திடீர்னு கொல்லப்படுறார்ன்றப்ப எல்லாருமே அந்த அதிர்ச்சியில இருக்கிறோம். ஆ உறைஞ்சு போய் அதிர்ச்சி உதிர்ந்து எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய துயரத்தோட. ஏன்னா ஒரு இயக்கத்தோட தலைமை கொல்லப்படுது. அப்ப அந்த சமயத்துல வந்து அவர நான் இழிவுபடுத்தி பேசுறதுங்கிறது எவ்வளவு தூரம் அவருடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆதரவாக இருக்கக்கூடியவர், அவருக்கு தோழராக இருக்கக்கூடியவர்கள வந்து எவ்வளோ தூரம் புண்படுத்துங்கிற ஒரு ஒரு கொஞ்சம் கூட புரிதலே இல்லாம, அந்த மாண்பே இல்லாம, கண்ணியமே இல்லாம செய்றாங்கன்னா, இது வந்து ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு காட்டுமிராண்டி கூட்டத்தனமா தான் இருக்குது. நீ 1000 தப்பே செஞ்சு நீ வச்சிருக்கேன்னா கூட பின்னாடி பேசு. பதில் பேச வர்றோம். நீங்க அ மரண வீட்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒருத்தன்ட்டயா பேசுற பேச்சா இது? இதெல்லாம் எந்த பெரியாரிய தோழர்களும் இப்படி செய்யறதில்ல. எந்த திராவிட இயக்கத்துக்காரனும் இப்படிலாம் செய்ய மாட்டான். இது கூட்டமே வந்து கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். இது கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். இது எல்லாமே அந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி பேசினாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி இங்க பெரியார் சிலைய உடைக்கிறேன், உடைக்க போனது. மேல பெயிண்ட் எடுத்து ஊத்துனப்ப, பெரியார இழிவுபடுத்தி பேசினப்ப, எச். ராஜா பேசினப்பலாம் இவனெல்லாம் எங்கேயுமே காணோம். எங்களை போன்ற அமைப்புகள் தான் வீதியில நின்னாங்க. எதிர்வினை ஆற்றுனாங்க. ஐயா வைகோ வந்து நேரம் குறித்த நாள் குறிச்சு வா, பெரியார் சிலை உடைக்க நேரம் குறித்த நாள் குறித்து வான்னு வெளிப்படையா சொன்னக்கூடிய அப்படியான ஒரு குரலெல்லாம் இவங்ககிட்ட நாங்க பார்க்கவே இல்ல. அப்ப இந்த கூட்டத்துக்கும், இந்த கருத்தியலுக்கும், திராவிட கருத்தியலுக்கோ, பெரியாரி கருத்தியலுக்கோ தொடர்பே கிடையாது. இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே நாங்க எங்கேயுமே பார்த்ததில்ல. பெரியார் எத்தனையோ நிகழ்ச்சி நடக்குதுல்ல. எங்க இவங்களலாம் பார்த்துருக்கோம். இது கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். அந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. அப்ப அந்த கட்சிய விட்டு நீங்க 4 ஆர்டர் வாங்கலாம். உங்கள பத்தி அமைச்சர பத்தி நாளை நான் எழுதி தரேன், எழுதுறேன்னு சொல்லிட்டு நீங்க பாடல் பாடி பரிசு பெறக்கூடிய வேலைய செய்யற ஒரு வேல தான் இது. அப்புறம் உங்க கட்சிக்காக நாங்க எழுதுறோம் அப்படின்னு சொல்லி கும்பலா போய், அதுக்கு வந்து நீங்க காசு வாங்க முடியும்.
வேற ஒண்ணுமே இதுல கிடையாது. நீ வந்து உண்மையாலுமே திராவிட இயக்கத்தவனா இருந்தா எத்தனை ஜாதி பிரச்சனை இருக்கு. நீ வந்து நின்னியா? இல்ல சமூக நீதி பிரச்சனை இருக்கு. நீ வந்து பேசியிருக்கிறியா? இல்ல பிஜேபிக்காரன் திமுகவுடைய ஆதரவாளர், திமுக காரர்கள கோயம்புத்தூர் ஆவாரம்பாளையத்துல அடிச்சானே! நீ வந்து நின்னியா? என்ன வீரவசனம் நீ ட்விட்டர்ல நீ 4 வார்த்தை போட்டு நீ ஒருத்தன இழிவுபடுத்தினா நீ எல்லாம் ஒரு ஆளா? அங்க களத்துல நின்னாங்கல்ல. நாங்க நின்னோம்ல. எங்கள மாரி எத்தன பேர் நின்னாங்க? அ நாங்கலாம் உங்கள என்னவா மதிப்போம்? அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டத்த வந்து திமுகவினர் வந்து உடனடியாக களையணும். இது அந்த கட்சிக்கு தான் கெட்ட பேரு. அல்லது இப்படிப்பட்டவர்கள தான் நீங்க வளர்த்துருக்கீங்களாங்கிற கேள்வி வந்து நான் முன்வைக்க விரும்புறேன். இது 1 நாள் 2 நாள் நடக்கல. 3 வருஷமா நடந்துட்டு இருக்குது. 3 வருஷமா இந்த மாரி நடந்துட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்க எவனையுமே நாங்க வந்து நான் ஒரு வீதியிலயோ, போராட்டங்கள்லயோ, கருத்தரங்குகள்லயோ, நிகழ்ச்சிகள்லயோ எங்கேயுமே நாங்க வந்து பார்த்தது கிடையாது. இவங்கள நோக்கி பிஜேபிக்காரர் எதுவும் பேசுனதே கிடையாது. அவங்கலாம் இண்டிபெண்டன்ட்டா செயல்படுறாங்களா? இல்ல அவங்களுக்கு பின்னாடி ஆதாயத்துக்கு வேலை செய்றாங்க. ஆதாயத்துக்கு வேலை செய்றாங்க. வேற என்னதுக்கு இவங்க கொள்கைக்கு வேலை செய்றவனுங்களா? இல்ல வேற யாராவது சொல்லி இத செய்றாங்களான்னு கேட்கிறேன். அது தெரியாது. அந்த கட்சி தான் விசாரிக்கணும். அந்த கட்சி தான் விசாரிக்கணும். இப்ப இத்தனை பேர் இத்தனை தொண்டர்கள் வந்து அன்னைக்கு பிஎஸ்பியினுடைய தோழர்கள் கொலை நடந்த சமயத்துல யாருமே திமுகவெல்லாம் குறை சொல்லி பேசல. எல்லாம் துயரத்துல இருந்தாங்க. அந்த ஷாக் அவங்களுக்கு இருந்தது. யாரும் எதுவுமே ஒரு பிடிபடாத நிலையில தான் நான் அவங்கள பார்த்தம்போலாம் ரொம்ப ஒரு அதிர்ச்சியில அவங்க இருந்தாங்க. அவங்கள திமுக எதிர்ப்பா மாத்துனது யாருன்னா, இந்த கூட்டம் தான் மாத்துச்சு. இவனுங்க தான் பண்ணானுங்க. துக்கத்துல நீ பங்கெடுத்துக்கோ. இல்ல உனக்கு பங்கெடுக்கிறதுக்கு முடியலையா? அமைதியா இரு. அன்னைக்கு பேச்சு எது வந்துச்சு? பிஜேபியோட ஆட்கள் பேர் தான் வெளிய வந்தது. இப்ப பிஜேபி காப்பாத்துறதுக்காக இவனுங்க இந்த வேலைய பார்த்தானுங்க. நான் ரிப்பீட்டா சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு குற்றச்சாட்டு திமுக குற்றச்சாட்டு பண்ணாங்க. திமுக எதிரா ஏதாவது முழக்கம் போட்டாங்களா? அப்படிலாம் எதுவுமே சொல்லல. பிஎஸ்பி தோழர்கள் சாலை மறியல் பண்ணாங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அங்க ஏன் திமுகக்கு எதிரா முழக்கம் போட்டாங்களா? மார்ச்சோரியில முன்னாடி குவிஞ்சிருந்தாங்க. அன்னைக்கு திமுகக்கு எதிராவோ, முதல்வருக்கு எதிராவோ ஏதாவது பேசுனாங்களா? அப்படி எதுவுமே அவங்க வந்து பேசல. இயக்குனர் ரஞ்சித் ஏதோ அப்படி பேசினாரு. அப்படி யாருமே ஒண்ணும் பேசல. இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற எல்லாரும் அந்த வருத்தத்தில தான் அந்த ஷாக்ல இருந்தாங்க. அடுத்து என்ன பண்றது? சரி அங்க பரியல் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க பௌத்தத்தை தழுவியவர். அந்த முறைப்படி அத ஒண்ணு செய்யணும். அப்ப அவங்க விருப்பப்படி தொண்டர்களுடைய விருப்பப்படி அத செய்யணும் அப்படின்னு குடும்பமும் அத விரும்புது அப்படின்னா, அத தான் எடுத்து கொண்டு போய் பேசியிருக்காங்க. இவ்வளவுதான் நடந்தது. இவ்வளவுதான் நடந்துச்சு. இத திமுகவுக்கு எதிரானதாக மாற்ற வச்சது யாரு? இந்த கூட்டம். இவனுங்க தான் பண்ணானுங்க. இவங்க மேல எனக்கு மரியாதையே கிடையாது. ஒரு கொல்லப்பட்ட ஒரு தலைவர், ஒரு தோழர், செயல்பாட்டாளர், வெகு மக்களை வந்து இந்து மதத்திலிருந்து மீட்டு பௌத்தத்துக்கு மாற்றியவர். அவர பத்தி நீ இப்படிதான் நீ பேசுவ. அப்படின்னா இவங்கலாம் என்ன மரியாதை? இவங்க எவனுக்கும் முகம் கிடையாது. ஊர் பேர் அட்ரஸ் கிடையாது. அப்ப இந்த இந்த ஒரு தலைவர நீங்க இழிவுபடுத்த என்ன ஆகும்? அது எதிர்வினையாக மாற ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல அவர அடக்கம் செய்வதற்கான அனுமதி வரணும், அது வரணும், விதி இருக்குது, அது இருக்குது. இது என்ன நடந்ததே இல்லையா? நீங்க என்ன என்ன பெருசா நடந்துற போது? அவங்க பரியல் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களோட இடத்துல பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அங்க வந்து பரியல் அதாவது எல்லாமே குடியிருக்கிற இடத்துல நடுவுல எப்படி பண்ணலாம்? எல்லாருமே குடியிருக்கக்கூடிய அத்தன பேருமே நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் குடுத்துட்டாங்க. நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் குடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நீங்க எதனா ஒரு கனிவா அத வந்து கையாளணுமா இல்லையா நீங்க? இல்ல ரஞ்சித் தான் அதே குற்றச்சாட்ட தான் முன்வைக்கிறாரு. அவர் ஒரு 7 கேள்விகள திமுக அரச நோக்கி முன்வைக்கிறாரு. அதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர எங்க புதைக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவ வந்து திட்டமிட்டு இத வந்து அரசு இதுல ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த இடத்துல அவர் வாழ்ந்த இடத்துல புதைக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியான ஒரு தேவை இருக்குமா கவர்மெண்ட்டுக்கு? எந்த ஆங்கிள்ல நம்ம அத பார்க்குறது? இல்ல எனக்கு அவ்ளோ விவரம் அது தெரியல. நான் இது என்ன கேள்வி வைக்க முடியும்னா, அவங்க ஒரு விருப்பப்படுறாங்க. ஒரு கட்சி தலைவரா இருந்திருக்காரு. ஒரு செயல்பாட்டாளரா வெறும் கட்சியில பொறுப்புக்கு அப்படி வந்தவங்களா இல்ல. அவர் ஒரு செயல்பாட்டாளராக இருந்திருக்காரு. செயல்பட்டுருக்கிறாரு. ஏழை எளிய மக்களுக்காக பேசியிருக்காரு. போராடி இருக்கிறாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அவர வந்து அவங்க மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. கட்சியினுடைய தலைவர் அவர். கட்சியில அதுக்கு அடுத்த கட்ட பொறுப்புல மேல ஒருத்தர் இருக்கிறாரு, இவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு இங்க இருந்தாருன்னா, அவங்க ஒரு முடிவு எடுக்கிறத பத்தி நம்ம பேசலாம். அப்ப இந்த இடத்துல நீங்களே ஒரு கம்பேஷன் வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு அவங்கள அவங்கள பத்தி அவங்கள்ட்ட ஒரு ஈடுபாடோட நீங்க அணுகணுமா இல்லையா? அப்படி ஒண்ணும் நடக்கலைங்கிறப்ப வந்து ஒரு கேள்வி வரதான். அந்த சமயத்துல நான் ரூல்ஸ் பேசுவேன் அப்படின்னோம்னா, இங்க பெரிய கம்பெனிகள்லாம் எத்தன இடத்துல அடையார் ஆத்தையும், கூவம் ஆத்தையும் ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே! அங்க கார்ப்பரேஷன் அங்க போய் வச்சுருமா அது? கை வச்சிர முடியுமா? வைக்க முடியாது.
அப்ப நீங்க அது எப்படி அணுகுறீங்கங்கிறப்போ அது பற்றி ஒரு ஏமாற்றம் வருது. என்னன்னா, எல்லாருமே வந்து எல்லாருக்கும் என்ன சொல்லப்படுது? ஒரு சமூக நீதி அரசு. பெரியாரின் கொள்கையை நாங்க ஏற்று முழுமையா நடத்துறோம். ஆ திராவிட மாடல் அடிப்படையில வருது அப்படின்னா, அப்போ உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு ஒரு விஷயத்த? யாருக்கும் கேட்கல. ஒரு செயல்பாட்டாளருக்கு, இப்படி இருந்தவருக்கு தான் கேட்கறாங்க. இதுதான் நடந்திருக்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றம் அடையும் பொழுது, யாரோ ஒருத்தர் பேசியிருக்கலாம்ல. உங்கள பொறுப்பாளர் யாராவது வந்து நின்னு பேசிட்டு, இது குறித்தான ஒரு ஒரு இணக்கமான முடிவு எடுத்திருக்கலாம்ல. அவங்க ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்கல்ல. இது வந்து நீங்க ஜுடிஷியரி வரைக்கும், நீதிமன்றம் வரைக்கும் போய், அங்கருந்து ஒரு ஒப்பீனியன வாங்க வச்சு, அவ்ளோ பியூரோக்ராட்டிக்கலாவும், ஒரு ஒரு அஃபிஷியலாவும் தான் நீங்க நடந்துக்குவீங்க அப்படின்னா வந்து, அஃபிஷியலாவா டீல் பண்ணுவோம். எங்களுக்கும் உங்களுக்குமான உறவுங்கிறது ஒரு கொள்கை ரீதியான உறவு இருக்கு இல்லைங்களாங்க? அதில பேசல என்ன வந்துற போது? இல்லையா? நீங்கள் அண்ணல் அம்பேத்கர நீங்க மதிக்கிறீங்க, ஏற்றுக்கொள்றீங்க அப்படிங்கும்போது, அண்ணல் அம்பேத்கர் பின்பற்ற ஒருத்தருடைய மரணத்துக்கு, அவங்க ஒரு கோரிக்கை வைக்கும்பொழுது, நேரடியா உட்கார்ந்து பேசுங்க. நீங்க அத வந்து ரொம்ப ஒரு 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 அஃபிஷியல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸா நீங்க மாத்தி கமிஷனர் ஆஃபீஸு, அல்லது இது சம்பந்தமான மத்த துறைகளோட ஒப்பீனியனா, அப்புறம் நீங்க நீதிமன்ற இப்படியெல்லாம் போகும்னா, அப்புறம் ஒரு பாலிசி எடுக்கக்கூடிய அரசு என்ன வேலை அதுக்கு? நீங்க கடல்ல பேனா சிலை வைக்கணும்னு சொன்னீங்க. நாங்க அது வந்து கடல் வளங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி, நாங்க எங்க மாற்று கருத்த வச்சோம். இந்த திட்டத்த எப்படி ஒரு அரசு வச்சுது? உங்களுக்கு அது தெரியாதா? வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அப்ப தெரியாதா அது? நம்ம என்ன சொன்னோம்? அவருக்கான சின்னம் வையுங்க. கண்டிப்பா தேவை. அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அத வந்து ஒரு பல்கலைக்கழகத்தோட பேரா வைங்க, அல்லது ஒரு லைப்ரரியா வைங்க. இதுதான் நாங்க அந்த கருத்து கணிப்பு நாங்க நேரடியா பதிவு பண்ணோம். அல்லது சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனை வராத இடத்துல நீங்க அத செய்யுங்கன்னு சொன்னோம். அன்னைக்கு அது ரூல் வயலேஷன்ஸ்ங்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருந்து தானே, நீங்க அந்த ப்ரொபோசலே வச்சீங்க. இல்லையா? ஒரு அரசு தானே அது. இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு 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 விதமான ஒரு தோழமை உணர்வுங்கிறத பார்க்க முடியலைங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அடிப்படையில வந்து தோழமை உணர்வா இங்க எதுவுமே இல்ல. ஒண்ணு ஈஸியா பேசிற முடியும். ரஞ்சித் அவரோட பேச முடியாதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பேச முடியும். இல்லையா? அப்போ அத ஏன் பேசுறதுல என்ன 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 சிக்கல் வந்துற போகுது? ஏன் பேசல? ரொம்ப எளிமையா ஏன் கையாளல? அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வரதான் செய்யுது. நாங்க பார்த்தேன். எல்லா கட்சி தோழர்களும், தலைவர்களும் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அ அப்போ தோழர் திரும்பவும் இந்த கோரிக்கைய முன் வச்சாரு. அப்ப நீங்க ரொம்ப இயல்பா பேசியிருக்க முடியும். இத்தன பேருடைய இத செய்து அப்புறம் காவல்துறை வச்சங்க நெருக்கடிய. அது ஒரு குறிப்பிட்ட அதிகாரி பார்த்தீங்கன்னா, அவர் நடந்து வந்தோனே "ஏன் நிக்கிறீங்கல்ல? ஓரமா நில்லு போ" அப்படின்றாரு. மார்ச்சுக்கு முன்னாடி என்ன நீங்க ஏதோ பஸ் கார் போதா? ஆனா அத ட்ரீட் பண்ண விதம் இருக்கு இல்லையா? காவல்துறை ட்ரீட் பண்ண அத்தனையுமே தோழர்கள் பொறுத்துக்கிட்டாங்க. ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சா? இல்லைல்ல. அப்படி எதுவுமே சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாம கட்டுக்கோப்பா இருந்தாங்கல்ல. அப்ப இது எல்லாம் பார்க்கும்பொழுது, அந்த அந்த அவருடைய உடலை எடுத்துட்டு வெளிய வரோம். வெளிய வந்தோனே கேட்ட பின்னாடி பூட்டுறாங்க. நாங்கலாம் கடைசியா வர்றோம். வெளிய ரோட்டுக்கு கொண்டு வந்த உடனே பின்னாடி கேட்ட மூடு. அந்த அதிகாரி வந்து எல்லா கேட்டையும் மூடுறாரு. உள்ள எல்லாத்தோட வாகனம் மாறிருச்சு. நீ அங்கிருந்து அவ்வளோ தூரம் எடுத்துட்டு போணும். அப்ப எல்லாரும் வாகனத்துல வரணும். வாகனத்த எல்லாம் உள்ள லாக் பண்ணி வச்சுட்டு எல்லா கேட்டையும் மூடிட்டீங்கன்னா, மத்த அதிகாரிகளுக்கு தெரியல. இப்படி ஒருத்தர் பண்ணி வச்சிருக்காருன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் நேரடியா பார்த்தாச்சு. நேரடியா பார்த்துருவோம். அப்பதான் கேட்கிறோம். இது ஏன் இவ்ளோ தூரம் ஏன் இவ்ளோ தூரம் பண்ணணும் அத? சில ஒரு பக்கம் இழிவா எழுதிட்டு இருக்கிறீங்க சமூக வலைதளத்துல. இங்க காவல்துறை நெருக்குது. புதைக்கணும்னு கேட்கறாங்க. அதுக்கு என்னவோ அவ்ளோ தூரம் அதிகாரிகள், அது விதி மீறல்கள் அப்படி இப்படின்னு பெருசா ஒண்ணு சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் என்ன விளைவை ஏற்படுத்துச்சு? இந்த அரசுக்கு எதிரான மனநிலையை குடுக்குமா? குடுக்காதா? இது யார் உருவாக்குனது? இது வந்து இங்க அதிகாரிகள் மட்டத்துல இருக்கிற பிரச்சனையா? இல்ல ஆட்சியின் தலைமையிலேயே இந்த சிக்கல் இருக்கா? இது ஆட்சியின் தலைமை இது குறித்து சிந்திச்சு பரிசீலனை பண்ணி அவங்க முடிவெடுத்தா நல்லது. அவங்களுக்கு நல்லது. அதான் சொல்ல முடியும் நம்ம. அவங்களுக்கு நல்லது வேணும்னு நெனைச்சாங்கன்னா, இது அந்த கருத்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் வெளிப்படையா. நான் நான் கண்ணுக்கு நேரா பார்த்ததா சொல்றேன். சரிங்களா? இதெல்லாம் நான் கண்ணுக்கு நேரா பார்த்தது. அத நான் சொல்றேன். இத வந்து நீங்க எடுத்து அத வந்து ஆரோக்கியமா அத வந்து பரிசீலனை பண்ண முடியுது அப்டின்னா, அது உங்களுக்கு நல்லது. இல்ல திருமுருகன் தப்பு, திருமுருகன் அப்டின்னு ஒரு ட்ரோல் ஆர்மிய போட்டு நீங்க வந்து ரைட் சார், ஓகே சார். ஐ டோன்ட் கேர். நான் இத்தன கேஸையும் வாங்கிட்டு தான் இன்னும் உட்காந்துருக்கேன். நீங்க அந்த கேஸ கூட வித்ட்ரா பண்ணல. ஏடிஎம்கே பீரியட்லேருந்து அடக்குமுறைய பார்த்துட்டோம். பிஜேபியோட அடக்குமுறையும் பார்த்துட்டோம்.
எங்களுக்கு அவங்க ஆட்கள் பிஜேபி ஆட்கள் எங்களுக்கு பண்ண அவதூறுகளையும் நாங்கலாம் கடந்து தான் வந்து இங்க உட்காந்துருக்குறோம். சரிங்களா? அதனால இது மாதிரிலாம் கையாள முடியாது. இது மாதிரிலாம் ஒருத்தர் அவதூறு சொல்றதுனாலயோ, குரல் வலைய நெரிக்கிறதுனாலலாம் ஒண்ணும் கையாண்ற முடியாது. அப்போ இந்த பிரச்சனை அங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த கொலைக்கான காரணம் என்னன்னு எல்லாம் அன்னைக்கு உடனடியா எனக்கு குடுன்னுலாம் யாரும் கேட்கல. இது என்னன்னு முறையா விசாரிங்கன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு பரீல் பண்ணணும்னு ஒரு எளிமையான கோரிக்கை இருக்குது. அத பரீல் பண்றதுக்கான ஒரு வழி இருக்குது. அத நீங்க செஞ்சு குடுக்கணும். ஏதோ ஒண்ணு பண்ணி குடுத்துருக்கணும். இவ்வளோதாங்க இருக்கு. இத தவிர நீங்க அவரு கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு, அப்படி பண்ணாரு, அவர் பெரிய தலைவரா என்ன பெரிய ஓட்டு வாங்கிட்டாரு, அத பண்ணாரு, இத பண்ணாரு, இத்தனை வந்து அவர வந்து எழுதுனதெல்லாம் யார் எழுதுனாங்கன்னா, இவங்க எழுதியிருக்காய்ங்க. இது எழுத ஆரம்பிச்சது யார் தெரியுங்களா? இவர வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு, ரவுடின்னு எழுத ஆரம்பிச்சது பிஜேபியோட ஐடி விங் தான் எழுத ஆரம்பிச்சது. நாங்க அப்பயே பார்த்தோம். அன்னைக்கு இரவே பார்த்தோம். அவர வந்து ஏன்னா அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. ஏன்னா பிஜேபி பேர் அடிபடுது. திடீர்னு பார்த்தா அவன் எழுதுறதெல்லாம் இவங்க எழுதிட்டு இருக்கிறாய்ங்க. இவங்க யார்றா திடீர்னு குறுக்க வர்றானுங்க? இவனுக்கு பேர் அடிபட்டுச்சு. இல்ல அவன் பேர் தானே அடிபட்டுச்சு. பிஜேபிக்காரன் பேர் தானே அடிபட்டுச்சு. இவன் கட்சிக்காரன் பேர்ல அடிபடலைல்ல. அது என்னடா இவனுக்கு என்ன பிரச்சனை அதுல? அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வகையில நெருக்கடி குடுத்தாங்க? ஒண்ணும் இல்லல்ல. அப்ப இவன் ஏன் உள்ள வாலண்டரா உள்ள போறான்? அப்பதான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குது. அந்த கேள்வி தான் நான் எழுப்பியிருக்கிறோம். இது பதில் சொன்னா சொல்லட்டும். கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும். சரிங்களா? இது நடுவுல நீங்க 5ஆம் தேதி இரவு அவர் வந்து மாலை கொலை செய்யப்படுறாரு. அது இரவு செய்தி உறுதியாகுது. 6ஆம் தேதியே வந்து சென்னை கமிஷனர், போலீஸ் கமிஷனர் என்ன சொல்றாரு, இது அரசியல் பின்னணிலாம் இல்ல நோக்கம்லன்னு. என்ன சார் அதுக்குள்ள புலனாய்வுலாம் இவெல்லாம் முடிச்சிட்டீங்களா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாவா? சார்ஜ் ஷீட்லாம் போட்டுருவாரு போல இருக்கு விட்டாலே. இல்லையா? நீங்க சொல்லக்கூடாதுல்ல ஒரு உயர் அதிகாரி. என்ன சொல்லணும்? இன்னொரு உயர் அதிகாரி என்ன சொல்றாரு? இல்லைங்க விசாரணையில இருக்குதுங்க அப்படின்றாரு. அப்புறம் ஏன் 2 வாய்ஸ்? ஆனா இந்த மாற்றம் நடந்திருக்கே சார். ஒருவேளை அந்த தவற உணர்ந்திருக்கா அரசு? உணர்ந்து தான் இத மாத்திருக்கிறதா பார்க்குறீங்களா? அவர மாத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரியை கமிஷனர மாத்திருக்கிறாங்க. அது வந்து கண்டிப்பா என்ன அடிப்படையிலன்னா, இந்த காரணத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க. இது கொலையை தடுக்க தவறுனதுனால இடமாற்றம் செய்யப்பட்டாரா? அல்லது அவர் சொன்ன வெளிப்படுத்திய கருத்துக்காக இடமாற்றம் செய்யப்பட்டாரா நம்மளுக்கு தெரியாது. ஆனா, இது இவ்வளவு தூரம் இது மேல குவிக்கப்பட்டதனுடைய காரணம், இவ்வளவு பதட்டம் என்ன? இவ்வளவு குவிக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத ஒரு சாதாரண மனுஷன் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குல்ல. நாளைக்கு இது யாருக்கு வேணா நடக்கலாங்க. அப்ப கேள்வி கேட்காம அப்படியே போயிரணுமா? ரஞ்சித்தோட இன்னொரு கேள்வியும் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். சமீபமா தலித் மக்கள் மீதும், தலித் தலைவர்கள் மீதும் நடக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பின்மை, அச்சுறுத்தல் இதெல்லாம் வந்து அரசுக்கு தெரியுமா? இதை சரி செய்வதற்கான செயல் திட்டம் இருக்கான்றதையும் கேட்கிறாரு. அது ஒரு பெரிய விவாதங்க. இப்ப என்னன்னா வந்து, தலித் மக்கள் மீது, பட்டியல் சமூக மக்கள் மீதும், தலைவர்கள் மீதுமான ஒரு பெரிய வன்முறை என்பது நடந்து கொண்டே இருக்குது. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு நீங்க அத கையாளணும்னு நாங்க விரும்புறோம். இதுதான் விஷயம். அதுக்கு முன்னாடி நடக்கலன்னு அர்த்தம் புதுசா இல்ல. நடக்குதுன்னு நம்ம சொல்லல. இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடக்கல, இப்பதான் நடக்குதுன்ற அர்த்தம் இல்ல. முன்னாடி நடந்தது, ஆணா படுகொலை நடந்தது. ஆனால் முதலமைச்சர் அன்றைய அதிமுக முதலமைச்சர் அப்படிலாம் நடக்கலன்னு சட்டசபையில பொய் சொன்னாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்ப இதெல்லாம் மாறணும்னு விரும்பணும். அதுதானே ஆட்சி மாற்றத்த கொண்டு வரும். ஆட்சி மாறும்பொழுது என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் நிறுத்தப்படணும்னு நினைக்கிறோம். ஆனா அதே இது இப்ப நீங்க வந்து ஒரு 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 ஜாதிய கொலை, ஜாதிய ஒரு நிகழ்வை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு வந்து நீங்க ஒரு உறுதியான நடவடிக்கை காட்டுவதன் மூலமாக நீங்க வந்து அது ஒரு எச்சரிக்கை குடுக்க முடியும். ஆனால் வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு முறையான அக்கவுண்டபிலிட்டி இல்ல. இப்படி நடந்துகிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப வேங்க வயல் நல்லா தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே வீரலூர் பிரச்சனை நடந்தது. வீரலூர்ல அந்த ஒரு பிணத்த எடுத்துட்டு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க பெரிய கலவரம் பண்ணாங்க. நாங்க போய் ஃபேக்ட் ஃபைண்டிங் பார்த்தோம். அதுக்கு அப்போ வந்து அவருடைய பிணத்த எடுத்துச் செல்வதற்காக அனுமதிக்கக் கூடாதுன்னு சொல்லி பெரிய ரகலை பண்ணாங்க. அப்ப அதற்கான போராட்டம் நடத்தி அங்க வந்து நாங்க பிரஸ் மீட்டுக்காக இங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் போட்டு பல அமைப்புகள போராட்டம் பண்ணாங்க. இப்ப பிரஸ் மீட் வைக்கும் பொழுது இன்னொருத்தர் அங்க அதே ம ஊர்ல இறந்து போறாரு. அவர் உடலையும் எடுத்துட்டு போறதுக்கு இதே பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழல் வந்தபொழுது நாங்க வெளிப்படையா சொன்னோம் அப்போ. பிரஸ் மீட்லயே சொன்னோம். அரசு அந்த அந்த அவருடைய உடலை எடுத்துச் செல்வதற்கு பொது வழியில் எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்களே தூக்கி கொண்டு போவோம். அப்படின்னு நேரடியா சொன்னோம். அரசு அன்னைக்கு நடவடிக்கை எடுத்துச்சு. சரிங்களா? அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது? போவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி குடுத்தாங்க. இது நடந்து கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கும்பகோணம் பக்கத்துல, மயிலாடுதுறை பக்கத்துல ஒரு ஒரு தலித் மாணவன். ஒரு ஒரு ஆணவ படுகொலை வந்து ஒரு இளைஞன வந்து கொலை பண்றாங்க. அந்த வீட்டுக்கு போனோம். அந்த கைது என்ன ஆச்சு? இதுவரைக்கும் என்ன நிலைமையில நடந்திருக்குன்னு தெரியாது.
அதே அதே சமயத்துல திருவைக்காவூர்ல ஒரு திமுகவுல ஐடி விங்ல அந்த பகுதியிலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்றதுக்காக ஒரு பேனர் வைக்கிறாங்க. அத உடைச்சு அங்க ஒரு கலவரம் நடக்குது. அப்ப அந்த தலித் மக்கள் மீது காவல்துறை வீடு வீடா போய் அடிக்குது. திருவைக்காவூர்ல 144 போடப்படுது. இது வெளியில பெருசா வரவே இல்ல. அப்புறம் இதே மாதிரி சம்பவங்கள் நம்ம தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். பல இடங்கள்ல கேட்டுட்டே இருக்கிறோம். அப்ப இது குறித்து வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படணும். இது ஏன் நடந்துட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தியான ஒரு பதில் எதிர்பார்ப்போம். வெளிப்படைத்தன்மையோட தேவைன்னு எதிர்பார்ப்போம். அப்ப இந்த இடங்கள்ல எத்தன இடங்கள்ல காவல்துறை வேலை செய்தது? எத்தன இடத்துல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சு? அப்படின்னா, அது ஏமாற்றங்கள் வருது. இப்ப வேங்கை வயல்லும் அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்போ வந்து இந்த இந்த சாதிய கொலையை நிறுத்துவதற்கான ஒரு வேலை திட்டம் வேணும். அது எல்லாத்தோடையும் பேசுங்க. எல்லா அமைப்புகளும் இங்க செயல்படுறோம். இந்த சமயத்துல நீங்க ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம், சிறப்பு சட்டம் இயற்ற மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வெளிப்படையா முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா இது நீண்ட கால கோரிக்கை. சொல்லும் பொழுதே அங்க விருதுநகர் கிட்ட ஒரு 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 அருந்ததிய இளைஞன் வந்து படுகொலை செய்யப்படுறான். மிக மோசமான, கொடூரமான முறையில. கொலை செய்தவர்களும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அங்க எப்படி நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி ஆக்ட் போட முடியும்? பண்ண முடியாதுல்ல. அப்ப ஆணவ கொலை அப்படிங்கிறதுக்கு வேற ஒண்ணு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய இளைஞனையோ, அல்லது ஒரு பெண்ணையோ கொலை செய்யும் பொழுது நீங்க எஸ்சி, எஸ்டி ஆக்ட்ட போடுறீங்க, அல்லது கொலை வழக்கு சேர்த்து போடுறீங்க. இதெல்லாம் சேர்த்து அத வந்து நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அது இல்லாமலே ஒரே கேட்டகரில இருக்கக்கூடிய இருவேறு சமூகத்துக்குள்ள நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? எப்படி கையாளுவீங்க? அப்ப அவளுக்கான பாதுகாப்பு ஆணவ படுகொலையை தடுக்கிறதுன்னு ஆணவ படுகொலைங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்டதா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஆணவ கில்லிங்ல. ஒரு ஆண், பெண் பேசுறதோ, அல்லது அவங்க திருமணம் செய்றதோ, காதல் செய்றதோ பொறுத்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லையா? அப்ப அதில கவனம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? இல்லைங்களா? அப்ப அந்த அந்த அது சம்மந்தமா தான் வழக்க பத்தி கேட்கிறோம். அப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் விவாதம் ஆகாம பெருசா மாறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அதை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. வெளிப்படைத்தன்மையா பேச வேண்டியிருக்கு. அப்ப இது வந்து வெறும் அரசு, அதிகாரிகள், சட்டம் மட்டும் இல்ல. எல்லாருடைய பங்களிப்போட செய்யணும். அப்ப எல்லாருமே சேர்ந்து செய்வதற்கான வழிமுறை என்னன்றத பேச வேண்டியது இருக்கு. அப்படி நடக்கல. இது ஒண்ணு இது இது குறித்து விரிவா பேச வேண்டிய தேவை இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இறுதியா ஒரு கேள்வி சார். இப்ப இயக்குனர் ப. ரஞ்சித் இந்த விஷயம் பத்தி பேசினதுமே, இத எப்படி ஒரு பார்வையா முன்வைக்கிறாங்கன்னா, திமுகவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தலித் வாக்கு வங்கி தான். அத வந்து இன்னைக்கு ப. ரஞ்சித் உடைப்பதற்கு முயற்சி பண்றாரு. அவர் தலைமையில அதை திசை திருப்ப பார்க்குறாங்க. ஆம்ஸ்டாங் இடத்த அவர் நிரப்ப பார்க்குறாரு. இப்படிங்கிற இப்படி ஒரு விஷயத்த பேசுறாங்க. இது எப்படி பார்க்குறது? அத ஏங்க அவர் செய்யணும்? சார்பேட்டா பரம்பரையில அப்படியே சார்பேட்டான்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அந்த படத்துல ஒரு திமுககாரர் தானே ஒரு முக்கியமான கேரக்டரா அப்போலாம் கொண்டாடுனீங்கல்ல. அவங்க விமர்சிச்சா உடனே எதிரியா மாத்திருவீங்களா என்ன? அப்படிலாம் இங்க இருக்க தலித் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு எதிரா கொண்டு போய் நிறுத்தினாரா? அப்போ திமுக சங்கிகளுக்கு என்ன சொல்ல? போய் இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் இறந்ததுக்கு போய் உங்க எம்எல்ஏ போய் மரியாதை செலுத்த போகலையா? அல்ல ஆர்எஸ்எஸ் உடைய சேவா பாரதிக்கு உங்க அமைச்சர் போய் நிக்க படத்திறப்புக்கு போகலையா? எவ்வளோ பட்டியலாம் குடுக்கட்டும்? கள்ளக்குறிச்சியில அந்த பெண் ஒரு மாணவி அ இறந்து போனது அப்படிங்கிறப்போ, என்ன உங்க கல்வி அமைச்சர் பேசினாரு? அது ஆர்எஸ்எஸ் காரன் ஊர் தானே! ஆர்எஸ்எஸ் காரன் பள்ளிக்கூடம் தானே! அ என்ன பேசினாங்க கல்வி அமைச்சரு? இப்படிலாம் பண்ணா பெரிய பட்டியலே போட முடியும். இப்ப இன்னைக்கு இது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில பிஜேபி மேல வந்த பேர மாத்தி விட்டது நீங்க தானே! யார் சங்கி இங்க? தெரியாதா எங்களுக்கு பேசுறதுக்கு? பட்டியல் பெருசா இருக்கு போடுறதுக்கு. பெரிய பட்டியலே இருக்கு. அதனால கண்ணாடி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கல் எறிஞ்சிட்டுலாம் இருக்க வேண்டாம். நஷ்டம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. நீங்க அடக்குமுறை பண்ணீங்கன்னா, அதுக்கெல்லாம் தயாராவே இருக்கிறோம். நான் கேட்குற அக்கவுண்டபிலிட்டி ப்ராசஸ். எல்லாருமே அதான் அவரு சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஆதரிச்சாங்க. நீங்க வரணும்னு ஆதரிச்சு தானே அவரே வந்தாங்க. திமுக ஓட்டு போட்டதா அவன் சொன்னார்ல. அப்புறம் என்ன அவர் போட்டவர் ஏன் கேள்வி கேட்கக்கூடாதா உங்கள? நீங்க என்ன நரேந்திர மோடியா? ஏன் யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்றது? அ? கேள்வி கேட்பாங்கங்க. பதில் சொல்லு. இது வந்து இது அமைச்சர்கள் பேசுனாங்க. அல்லது கட்சிகளுக்கு பொறுப்பாளர்கள் பேசுறாங்க. இதுல இருந்து அல்லு சில்லுங்கலாம் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் இவங்கலாம் ஒரு ஆளா என்ன? அ? பிஜேபிக்காரன், திமுககாரன் போய் அடிச்சிருக்கிறான். இப்ப முடிஞ்சா கேட்க சொல்லுங்க போய். தெம்பு இருக்குன்னா போய் வீதியில போய் அங்க போய் கோயம்புத்தூர்ல போய் நின்னு எவனும் சட்டைய பிடிக்க சொல்லுங்க. முடியுதான்னு பார்ப்போம். முடியுதான்னு பார்ப்போம். அது பண்ண முடியாதுல்ல? பண்ண முடியாதுல்ல? அப்புறம்? நீங்க சசிகுமார் இந்து முன்னணிக்கார அ கொலை செய்யப்பட்டதுக்கு பெரிய ஊர்வலம் போச்சு. அதிமுக ஆட்சியில. ஏகப்பட்ட கடைகள் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. அதுல வந்து இந்து முன்னணிக்காரன் ஏகப்பட்ட பேருக்கு மேல எஃப்ஐஆர் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல இவங்க.
விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு உள்ள தூக்கி போடல. ஆனா, இதெல்லாம் பின்னாடி சமீபத்தில பிஜேபி ஆபீஸ் மேல பெட்ரோல் குண்டு எரிஞ்சதாக சொல்லி, பெரியார் தியக்க தோழர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. இதெல்லாம் நடந்து 3 வருஷம் கழிச்சு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுல பெரியார் தியக்க மேல 3 தோழர் மேல வழக்கு பதிவு. அந்த வழக்க நடத்தி முடிச்சு அவங்களுக்கு 7 வருஷம் தண்டனை வாங்கி குடுத்து, இப்ப 1 1/2 வருஷம் ஜெயில்ல இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆட்சி யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு? கேட்போமா இல்லையா? நீ அங்க அந்த சசிகுமார் கொலையில இந்துத்துவவாதிகள் செஞ்ச வன்முறைக்கு இன்னைக்கு வரைக்கும் நீ சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணை நடத்தி அவன உள்ள தள்ளவும் இல்ல, ஒண்ணும் செய்யவும் இல்ல. அப்புறம் ஏன் வந்து அங்க அண்ணாமலை 4 லட்சம் ஓட்டு வாங்க மாட்டாப்ல? இதெல்லாம் பண்ணி வச்சது யாரு? ஆனா இங்க இருக்கக்கூடிய எங்களை போன்ற செயல்பாட்டாளர் மேல வழக்குகள போட்டுட்டே இருப்பீங்க. இவங்க ஆட்சியில என் மேல ஒரு 6 வழக்கு. இதுக்கு மணிப்பூர்ல அது பெண்களை நிர்வாணமா இழுத்துட்டு வந்த பிஜேபிக்காரன் காணோம்ல, அத கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. கோட்டப்பட்டணத்துல மீனவன் கொலை செய்யப்பட்டதுக்கு, அது கையாலாகாத மோடி அரசுன்னு சொல்லி, இப்ப போராடினதுக்கு அதுக்கு ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. இந்த லட்சணத்துலலாம் இருக்குது. நீங்க வந்து மத்தவங்கள சங்கின்னு சொல்றீங்களா? அ அப்ப இது 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 ஒரு பட்டியல் பெருசா பேச முடியுங்க. அப்படிலாம் பேசினா பேசலாம். சரியா? அதனால வந்து அந்த அந்த ஐடி விங்க வந்து கொஞ்சம் பார்த்து அதை முறைப்படுத்த வேண்டியது அந்த கட்சியினுடைய பொறுப்பு. நீங்க 3 வருஷத்துக்கு அப்புறமும் எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம்னா, சரி நீங்க தான் அந்த மாரி நீதிபதி அல்லது காவல்துறைய சேர்ந்த பெண்கள் இழிவுபடுத்துனாங்கன்னு சொல்லி கைது பண்ணி உள்ள போட்டுருக்கீங்கல்ல, இப்ப இவங்களையும் உள்ள தூக்கி போடுங்க. ஏன் நீதிமன்றத்து பெண்கள் மட்டும் தான் பெண்களா? மத்தவங்கலாம் பெண்கள் இல்லையா? மத்தவங்கள இழிவுபடுத்தினாலாம் இல்லையா? மத்தவங்கள ட்ரால் பண்றப்பலாம் அதெல்லாம் வராதா? ம். ஃபேக் நியூஸுக்குன்னு ஒண்ணு போட்டு வச்சிருக்கீங்கல்ல. யார் ஃபேக் நியூஸ கிளப்பி விட்டா? ஆம்ஸ்ட்ராங் தோழர பத்தி. அவன தூக்கி உள்ள தூக்கி போடுங்க. நீங்க ஒரு நீதிபதிகள் வந்து முருகன் கோவில் இது பழனி முருகன் கோவில்ல பத்தியான ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்ததுக்காக ஒரு பெரியாரிய தோழர். அத விமர்சிச்சு ஒரு 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 Facebookல எழுதுறாரு. அது பெருசா யாரும் ஒண்ணும் பார்க்கல. அவர வந்து இப்ப 15 3 வாரம் தூக்கி ஜெயில்ல தூக்கி போட்டாங்க. சென்னையில பொன்தாரணிங்கிற ஒரு ஒரு மாணவி இறந்து போனா. அந்த ஒரு வாத்தியாரோட டார்ச்சர்ல. கோயம்புத்தூர்ல அது சங்கிகளுடைய ஸ்கூல்ல தான் நடந்திருக்கு. அந்த வாத்தியாரும் சங்கி தான். அதுக்கு போராட்டம் நடத்திட்டு இருந்தோம். அங்க வந்து இந்த அர்ஜுன் சம்பத் இருக்கிறாரே, இந்து மக்கள் கட்சி. அவரோட கார் கதவ திறந்து விடுறது யாரு தெரியுங்களா? ஒரு இன்ஸ்பெக்டர். இந்த லட்சணத்துல தான் இருக்குது. அவர் என்ன அமைச்சரா? இல்ல பாதுகாப்புத்துறை இவரா தளபதியா அவரு? யாரு அவரு? அ? இல்ல இங்க இருக்க சங்கி பயலுக்கெல்லாம் துப்பாக்கி ஏந்தி பாதுகாவலர் போட்டு வச்சிருக்கீங்களா? அவைங்கலாம் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அவைங்கலாம். யாருக்கு யார்ட்ட பாதுகாப்பு தர்றது? எங்களுக்கு பாதுகாப்பா? இல்ல எங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட பாதுகாக்க போறீங்களா? யாருங்க அவங்களுக்கு ஆபத்து? அவங்களுக்கு யாருகிட்ட இருந்துங்க ஆபத்து? ஒரு சங்கிக்கு இன்னொரு சங்கிக்கு ஆபத்தா? இல்லையா? அப்ப இதெல்லாம் நாங்க இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம். இந்த கூத்தெல்லாம் பார்த்துருக்கோம். முதல்ல இத பத்தியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும் அரசு. இது ஆம்ஸ்ட்ராங் கொலை முறையாக விசாரிக்கப்படணும். பின்னணியில யார் இருந்தாங்கன்னு. சும்மா நாங்க 4 பேர கைது பண்ணிட்டோம். சரண்டர் ஆயிட்டாய்ங்க. அவங்ககிட்ட கத்தி இருந்தது, கபடா இருந்தது. இந்த கதையெல்லாம் கிடையாது. அரசியல் நோக்கம் என்ன? எதுக்கு அது நடக்குது? நாளைக்கு அவர் இல்லை அப்படிங்கிற இடத்துல அந்த வெற்றிடத்துல யார் வந்து அரசியல் கட்சி வெற்றிடத்த நான் சொல்லல. அவர் இயங்கின தளத்துல இருக்கக்கூடிய வெற்றிடத்துல யார் நிரப்ப போறாங்க? யார் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க? அவர அகற்றிட்டு யார் அத ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க? அதெல்லாம் தான் அரசியல். சரிங்களா? அப்போ அவர் ஒண்ணும் பிஜேபிக்கு போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலையே. பிஜேபி ஆதரிச்சு நிக்கலையே. அவர் பௌத்தத்த தான நின்னாரு. சரி அப்ப அப்ப இதெல்லாம் சேர்த்தா எங்க கேள்விகளா வருது. அதனால அது முறையான ஒரு விசாரணை நடத்தப்படணும். குற்றவாளிகள் கண்டறியப்படணும். இப்ப அவருக்கு வந்து அவர் அடக்கம் பண்றதுக்கான இடத்த பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அத அரசு உடனடியா ஏற்று செய்து, அவருக்கான உரிய மரியாதை அரசு அறிவிக்கணும். முதலமைச்சர் சென்று துக்கம் விசாரிச்சிருக்காங்க. அது நிச்சயமா அது வந்து ஒரு முதல்வர் இந்த மாரி ஒரு செய்யறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. இப்பயாவது அவங்க இந்த 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 கூட்டம் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. முதல்வர் இப்படி ஒண்ணு நேரா போட்டுருக்கு போயிருக்காருல்ல. இல்லையா? அப்ப அவர் என்ன இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கேட்காமலா போயிருப்பாரு? அவர் போயிருக்காருல்ல. திரும்ப அது வந்து அது அந்த கட்சிக்கு தான் கெட்ட பேரா போய் நிக்கும். இது யாரையும்லாம் பாதிக்காது. நாங்க யாரும் நிறுத்தப் போறதும் கிடையாது. அதனால இப்பயாவது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் மூத்த தோழர்கள், தலைவர்கள் இது என்னன்றது கொஞ்சம் பகுப்பாய்வு செய்து, இவ்வளோ வெறுப்ப அந்த கட்சியின் மேல கொண்டு வந்து சேர்த்துற வேலைய செய்யக்கூடிய இந்த கூட்டத்த ஒரு முடிவு பண்ணாங்கன்னா நல்லது. நன்றி.